Hello everyone, I'm Madan Gowri. So இப்போ தான் அந்த மொத்த வீடியோவையும் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னால் தெளிவாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு யோசித்தேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லேட் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் அவுட் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னால் என்ன வீடியோ எடுக்க முடியுமோ அதை தான் நான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை விட முக்கியமான ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது, 45 டிகிரி செல்சியஸ் நினைக்கிறேன். ஸோ வெளியே சுத்தமாக போக முடியல, அதனால நான் ஷூட் பண்ணல. ஸோ மன்னிச்சிருங்க. அதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்யூட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரூம்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அந்த ரூமில் என்னதான் இருக்குங்கிற ஒரு ஆசை இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்துட்டுச்சு. அப்படி இருந்தப்போ தான் எனக்கு ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன் ஜார்ட்சன் அப்படிங்கிறவங்க, எக்ஸ்ப்ளோரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கத்தாரில் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ஹெட் இந்த கம்பெனி ஆக்சுவலாக நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஊர்ல இருந்து இங்கே வந்தவங்க தான். ஸோ அந்த கம்பெனியோட ஹெட் இருந்துக்கிட்டு எனக்கு இங்கே ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக கேட்கல, அவங்களே ரொம்ப ஜெனரஸாக அதை புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே தான் தங்கினேன். அண்ட் இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த ரூமையே நம்ம ஏன் ஒரு vlog-ஆ பண்ணக்கூடாது, என்னென்ன இருக்குது, ஏன் இவ்வளவு செலவு பண்றாங்க, அந்த ரூம்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத காமிக்கலாம்னு நினைச்சேன். ஸ்டில் இது ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ. அண்ட் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது பெருசா போயிட்டு இருக்குங்கிறது நான் நியூஸ்ல கேள்விப்பட்டேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு அப்டேட் யூ. இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டிராஃப்டை பின்வாங்கிட்டாங்க. ஒரு மொழியை திணிக்கிறதும் ஒரு மொழியை அழிக்கிறதும் ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய பாவமான செயல். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாம இருங்கிற ஒரு ரெக்வஸ்டையும் வாட் எவர் இட் இஸ் அதை வச்சுட்டு இப்போ இந்த ரூமோட டூரை காமிக்கிறேன். அண்ட் இதுல ஸ்யூட் ரூம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னங்கிறத பாருங்க வாங்க. ஒரு ஸ்யூட் ஹோட்டல் முன்னாடி இருக்கும். ஸ்யூட் எத்தனை தடவை சொன்னா எனக்கு அது வாயில நுழையில. கண்ட்ரி ஃபிளாக்லாம் வச்சிருக்காங்க. பட் ஓகே, உள்ளே போகலாம். காசை இழைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கல்யாண வீட்டிலலாம் மணமகன் மணமகள் உட்கார்றதுக்கு சீட் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. டெக்கரேஷன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் ரம்ஜான் மாதங்கிறதுனால வேறு ஃபுல்லாக அந்த ஜிம்கிட் இருக்குது. இட்ஸ் சூப்பர் கூல். ஃபர்தராக எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். பிகாஸ் டைம் 9:30 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி போகணும். அண்ட் இப்போ எந்திரிச்சு உடனே ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். ஐ நோ ஐ லுக் அப்சல்யூட்லி டயர்ட். பட் வேறு வழி இல்லை, போகலன்னா சாப்பாடு கிடைக்காது. ஸோ முதல்ல கீழே போயிடுவோம் வாங்க. மொத்தம் ஆக்சுவலாக 15 ஃப்ளோர் இருக்குது. நம்ம இருக்கிறது 10வது மாடியில் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து போய் முதல்ல சாப்பிடுவோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பட்டனை கிளிக் பண்ண ஒன்றா போகாது. நம்ம கார்டை வச்சோன்னா தான் அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்க, அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நான் இந்த வீடியோவில் வரப்போகிறதில்ல. நீங்கள் உண்மையிலே இந்த இடத்துல நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நீங்களே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கேம் மட்டும் நான் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பட் இப்போலேருந்து அடுத்த 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மட்டும் இந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்க போகிறீங்க பாருங்கள். லிஃப்ட் ஐ ஃபவுண்ட் சூப்பர் ஃபாஸ்ட். ஒவ்வொரு 5 மாடிக்கும் இந்த மாதிரி ஒரு லாபி வச்சுருக்காங்க. இதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட் அல் அமெரிக்கன். அண்ட் கர்டன்லாம் போட்டு ப்ரெட்டாக வச்சுருக்காங்க. ப்ரெட்டு, பன்னு, பழம், அப்புறம் ஹம்மஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதில் இந்த சீஸ் அந்த வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, மீட், இங்கே சீஸ் அகெயின், பழம், யோகர்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஓகே சாதம் அண்டு சிக்கன் சம்திங். இங்கே சத்தியமாக இது ஓட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அங்கே இருக்க டிஷ்ஷஸில் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கே தான் வச்சுருக்கேன். ஒரு 2 சப்பாத்தி மாதிரி வச்சுருக்காங்க. அது போக இந்த தொட்டுக்கிறதுக்கு ஹம்மஸ் சட்னி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில். ஸோ இதான் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். பட் த பிளேஸ் லுக்ஸ் அமேசிங். பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, ரூம் நம்பர் 101,003. இவ்வளோ பெரிய ரூம் நம்பர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் கார்டு வச்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். என்ட்ரானோடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு கன்சோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கன்சோலில் இருக்கிற பட்டன்ஸ் தான் இந்த ரூமில் இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இங்கே பட்டன் அமுக்குனேன்னா இங்கே மொத்தமாக லைட் எரியுது, ஆஃப் பண்ணேன்னா மொத்தமாக ஆஃப் ஆகிடுது. அண்ட் இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னது, தெரிஞ்சு வச்சாங்களா இல்லை தெரியாமல் வச்சாங்களா இல்லை இருக்கிற கேப்பான்னு தெரில. பட் அங்கே லைட் போட்டோன்னா இந்த மொத்த ரூம்லேயுமே ஒரு லைன் அப்படியே க்ராஸ் ஆகுது ஃபுல்லாக. இந்த கம்ப்ளீட்டாக ஹியர் வி ஆர்.
அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோட்டல் கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ்டு அப்பார்ட்மெண்ட், 5 ஸ்டார் அப்பார்ட்மெண்ட். விச் மீன்ஸ் இங்கே வந்து மக்கள் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வீடு. இது வீட்டில் வந்து கிச்சன் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ரூம்குள்ளே, இந்த இடத்துக்குள்ளே நான் என்னென்ன இருக்குன்னு முதல்ல சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் வந்து இன்னொரு இது இருக்குது, அது என்னென்னு எனக்கு தெரியல, அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து அடுப்பு இருக்குது. அடுப்பு நீங்கள் ஆப்வியஸாக பார்த்தா இங்கே தெரியும், இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து அவன் இருக்குது இங்கே. பட் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். முடியல, இப்போ காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ரிட்ஜ் தான். ஸோ என்னோட சைஸ்க்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் நான் ஒரு 6 அடி மனிதன். இந்த சைட் திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி திங்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்த இருக்குது சத்தியமாக அது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ யாராவது கிச்சன் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா இது என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெறுமனா நான் திங்ஸ் வைக்கிறதுன்னு நினச்சேன், பட் நோ, இது வந்து டிஷ் வாஷர்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷியோர், பிகாஸ் இங்கே வந்து அந்த மாதிரி தான் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஐ கெஸ் இட்ஸ் அ டிஷ் வாஷர், பட் எனக்கு தெரியல. நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும். பிகாஸ் வாஷிங் மிஷின் இதுக்குள்ளே இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவும் வாஷிங் மிஷின் ஆக்சுவலி காம்பேக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணியிருக்காங்க. பூஸ்டர் ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க, காஃபி மேக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துட்டாங்க. பட் காஃபி மேக்கர் கூட இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த கேப்சியூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு உள்ளுக்குள்ளே புஷ் பண்ணி, இப்போ இந்த ஓட்டையாயிடும், பட் இதுக்குள்ளே புஷ் பண்ணோன்னா அது வந்து அப்படியே காஃபியாக மேக் ஆகிடுது. அடுத்து இங்கே அவன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு கொடுத்துட்றாங்க. சைனா வேர் ஃபுல்லாக, இங்கே வந்து கிளாஸ் வேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. லைட்டு, இது லைட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு சுவிட்ச் வேறு வச்சுருக்காங்க. இங்கே இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நல்ல பேர் இப்போ தெரியும். நிறைய பேர் வந்து இந்த டேர்ம்ஸ் எனக்கு தெரியலையே, இந்த இதுவும் உனக்கு தெரியாதான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது, எனக்கும் கிச்சனுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ தான் நான் தோசை சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால இங்கே இருக்கிறது டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் உங்ககிட்ட காமிச்சேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மொத்தத்துலேயே ரொம்ப பில்டிங்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்ரூம் தான். பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சில பேர் புக் ரேக்கெல்லாம் பாத்ரூம்குள்ளே வச்சுருப்பாங்க தெரியுமா, நம்மளாம் அந்த கேட்டகரி. ஸோ எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெட்ஸ் என்டர் த பாத்ரூம். என்ட்ரானோன்னா உடனே வியூவை மட்டும் பாருங்களேன், அது மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ரூம் இந்த இடத்துல. இங்கே வந்து இதுவே அவங்களே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சு, வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ உள்ளே வந்து ஒரு ஷாம்பு, கண்டிஷ்னரு, அது இதுன்னு என்னெல்லாமோ வச்சுருந்தாங்க. நம்ம வெயிட் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, 65.3. பரவாயில்ல, நான் வெயிட் போட்டேன், ஒரு 3 கிலோ போட்டிருக்கேன். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்வியஸ்லி வாட் திஸ் இஸ். அண்ட் அடுத்து உங்களுக்கு இதுவும் என்னன்னு தெரியும். ஸோ இது ரெண்டும் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்து போயிடுவோம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போட்ட ஒரு ரூம், ஷவரிங் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் தெரியுமா. இந்த பபிள் ட்ராப் இருக்கும் தெரியுமா, அதை ஒவ்வொன்றா உடைக்கிறது, இல்லை வந்து ஒரு எறும்பு அப்படியே நடந்து போகிறத பார்க்குறது, அது ரொம்ப அப்படியே சந்தோஷத்தை தரும் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு சிங்கில் வந்து தண்ணி காலியாகிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சிமிலர்லி இந்த பாத் டப்பில் வந்து எனிவே தண்ணி ஃபில்லாக இருக்குது கரெக்டாக. அதை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படியே ட்ரெயின் ஆகிறது ஒரு டைம் பார்ப்போமே. ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் டன். முடி கொட்டுது, டன். இங்கே ஒன்று, ஓ மை காட், 3 முடி போச்சு. அண்ட் உள்ளே போக மாட்டேங்குது. ஐயோ, கோ டூட் கோ. 2000 வருடங்கள் கழித்து. ஓகே, லிவ் இட் இன் உள்ள. ஓகே, யாரும் தப்பாக யோசிக்காதீங்க, நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு எதையும் சொல்லலை. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். முடியல, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஐயோ, இங்கே வேறு இது காதுக்குள்ளே நிற்குது. சரி, இது உள்ள தள்ளு. இதோட மட்டும் நிற்க போகிறதில்ல. வெளியே போய் பார்த்தோன்னா அந்த பெட்டை சுற்றி இருக்கிற டிவைசஸ் இருக்குல்ல, அதுவே நிறைய இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் காமிக்கிறேன் வாங்க. ஓகே, போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்போ தான் இங்கே வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பாட்லைட் ஆஃப். சூப்பர். சம்டைம்ஸ் எனக்கு ஹோட்டலில் போனால் எனக்கு புரியாத சில புதிர்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சேர் ஃபார் எக்ஸாம்பிள். எதுக்கு இந்த சேர்? பெட் ஆக்சுவலாக டபுள் சைஸ் பெட்டு. பட் நம்ம ஒருத்தங்க தான் இருக்கோம் இங்கே. எத்தனை பில்லோன்னு மட்டும் பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 பில்லோ இருக்குது இந்த இடத்துல மட்டும். அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு
சோஃபா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சீட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் ஏன் அங்கே போய் காமிக்கிறேன். அங்கே ஒரு குட்டி சோஃபா இருக்குது. அண்ட் மாடர்ன் ஆர்ட் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஐ எம் நாட் ரியலி குட் இன் அனலைசிங் பிக்சர். எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது. பட் யாராவது இங்கே ஆர்டிஸ்டிக் பீப்புள் இருந்தீங்கன்னா இதோட அர்த்தம் என்னன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். இது என்னன்னு எனக்கு புரியலை. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க, இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க இந்த உலகத்துக்கு, தயவு செஞ்சதை சொல்லுங்கள். சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்கும். சில பேர் அதை மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன தான் உங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஒரு பொறாமை இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 3 ஆர்ட் வச்சுருக்காங்க. அகைன் ஐ டோன்ட் நோ. பட் இஃப் யூ ரியலி நோட் ப்ளீஸ் டெல் மீ. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஆஃப் பண்ணிவிடுவோம். சேவ் எலக்ட்ரிசிட்டி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த வியூ. நீங்கள் இந்த கார்னரில் பார்க்குறீங்களா, இந்த ஸ்க்ரீன் மொத்தமாக வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியுது. மூவ் பண்ணோன்னா அவ்வளோ அமேசிங்கான ஒரு வியூ இருக்குது. அந்த வியூவை வந்து நான் உங்ககிட்ட அப்படியே போய் காமிக்க போகிறதில்ல. நீங்கள் இங்கேருந்து பாருங்கள். பிகாஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்கும். பாத்ரூம் கருத்துக்கு அதான் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன். இட் வில் பி ஆல்சோ ட்ராமேட்டிக். இது ஆஃப் பண்ணிடுவோம். ஐயோ, இது ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே வரைக்கும் போயிடுங்க முடியும். எப்படி அமேசிங் வியூ, வேற லெவல். இந்த பிஸியான வாழ்க்கையில் எல்லாரும் ஓடிட்டு இருக்கதை ஒரு ஓரமாக உட்காந்து பார்க்குறதுன்னு எனக்கு அடிக்கடி பிடிக்கும். சம்டைம்ஸ் இந்த நேஷனல் ஹைவேல எல்லாம் நம்ம ஊரில் வந்து இந்த மீடியன் இருக்கும்ல சென்டரில், அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கதை கொஞ்சம் பொறுமையாக வேடிக்கை பார்க்குறது. புள்ளிகள் மாதிரி ஸோ இன்சிக்னிஃபிகண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி நான் எடுக்கலாமான்னு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Cheers. Take care. Bye. Cheers.